நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக உள்ள அயலான் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை துபாயில் வெளியாகிறது. படம் பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி திரையில் வெளியாகிறது. டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் A.R. ரகுமான் இசை அமைத்துள்ளார். குழந்தைகளை கவரும் வகையில் ஏலியன் திரைப்படமாக படம் உருவாகியுள்ளது. திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் சம்பளம் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா 43வது படத்தை டைரக்டர் சுதா கங்காரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளது. திரைப்படத்தின் பூஜை பொங்கல் முடிந்து ஆரம்பிக்க உள்ளார்கள். இந்த நடிகர் சூர்யாவுடன் இணைந்து திரைப்படத்தில் நஸ்ரியா மற்றும் துல்கர் சல்மான் நடிக்க உள்ளார்கள். சூர்யா சுதா கங்கோரா ஜிவி பிரகாஷ் காம்போவில் ஏற்கனவே சூரரை போற்று மிக பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. சூரரை போற்று டைரக்ட் OTTயில் வெளியானது. இந்த முறை திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூதுகவும் பார்ட் 2 படத்தில் நடிகர் ராதாரவி மற்றும் கருணாகரனும் படப்பிடிப்பில் இணைந்துள்ளார்கள். சூதுகவும் பார்ட் 1 படத்தில் விஜய் சேதுபதி லீடாகவும், சூதுகவும் பார்த்து படத்தில் நடிகர் சிவா அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. நடிகை சோனியா அகர்வால் மற்றும் ஸ்மூர்தி வெங்கட் நடிக்கும் 7G படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இணையத்தில் படக்குழுவினர் வெளியிட்டுள்ளார்கள். நடிகர் சூரி, சமுத்திரகனி, சசிகுமார் இணைந்து நடிக்கும் கருடன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. எதிர்நீச்சல் கொடி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் செந்தில்குமார் இத்திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். வெற்றிமாறன் கதை எழுதி இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது. நடிகர் நானே நடிப்பில் திரையில் வெளியான ஹாய் நானா திரைப்படம் இன்றிரவு 12 மணிக்கு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் பல்வேறு மொழிகளில் OTTயில் வெளியாகிறது. காமெடி நடிகர் சதீஷ்குமார் ஹீரோவாக நடித்த வித்தை காரன் திரைப்படம் பிப்ரவரி மாதம் வெளியிடுவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள். ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடித்த ரீபெல் திரைப்படத்தின் சென்சார் வெளியாகி உள்ளது. சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வெகு விரைவில் படம் திரையில் வெளியாவதற்கு பட குழுவினர் திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்த அறிவிப்பில் ரிலீஸ் தேதி எதிர்பார்க்கலாம். இத்திரைப்படத்தின் ஜிவி பிரகாஷ் உடன் இணைந்து மலையாள நடிகை மமிதா பைஜு நடித்துள்ளார்.